கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பவுல் தன்னை நல்ல ஒரு விசுவாசியாக, ஒரு சபை மூப்பனாக, ஒரு சபை போதகராக, ஊழியக்காரராக ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னையே இங்கே எடுத்துக்காட்டாக வைத்து தனது வாழ்வியலையே அங்கே பாடமாக புகட்டி எழுதுவதுதான் இந்த 9ஆம் அதிகாரம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வியலில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை குறித்து 8 அதிகாரங்கள் வரை போதித்துவிட்டு நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை தான் எப்படி வாழ்கிறார் என்று பவுல் இங்கே மிக கிரமமாக எடுத்துரைக்கிறார். நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்பது நான் அப்படித்தானே என்று சொல்லுவது போல. அவர் அப்போஸ்தலர், அவர் சுயாதீனனாய் உள்ளவர் என்றால் அவர் யாருக்கும் அடிமைப்படவில்லை. அப்போஸ்தலன் என்றால் பரலோக செய்திக்காக எங்கும் புற தேசங்களிலே அனுப்பப்பட்டவர், அம்பாசிடர். பரலோகம் இயேசு கிறிஸ்துவானவர் இவரை அப்போஸ்தலனாக ஏற்படுத்தி அனுப்பி இருக்கிறாராம். சுயாதீனன் என்றால் எந்த மனிதனுக்கும் நான் கட்டுப்பட்டோ அடிமையாகவோ இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தேன், நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை நான் சம்பாதித்தேன், எனது கிரியைகளாய் இருக்கிறீர்கள். கொரிந்தியரில் வாழ்ந்த மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துவதினாலே அவர்கள் கிறிஸ்துக்கு உகந்த பாத்திரமாய் மாறி இருக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் மாறிய அவர்களுக்குள் உண்டான அந்த மாற்றமானது பவுலுடைய கிரியையாய் இருக்கிறது, செயல்பாடாய் இருக்கிறது என்று அர்த்தம். நான் யாருக்கும் அடிமைப்பட்டு இல்லை என்று சொல்லக்கூடிய வசனத்தை நீங்கள் 19ஆம் வசனத்திலே பார்க்கலாம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். பவுலுக்கு பொண்ணுக்காகவோ, பொருளுக்காகவோ, பதவிக்காகவோ, அந்தஸ்துக்காகவோ, ஆடம்பரத்திற்காகவோ அல்லது பணத்திற்காகவோ யாரையும் அவர் பின்பற்ற தேவையில்லாத ஒரு நிலையிலே தேவன் அவரை படைத்திருந்தார், வாழ்ந்திருந்தார். ஆனால் கிறிஸ்துவே இவைகள் எல்லாவற்றிலும் மேலானவர், மேன்மையானவர் என்று புரிந்து கொண்ட பின்பு கிறிஸ்துவை போலவே மாறுவதற்காக, கிறிஸ்துவின் தன்மையை தனது சரீரத்திலே நிறைவேற்றுவதற்காக அவர் எல்லோருக்கும் அடிமை போல செயல்பட்டாராம். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் என்றால் வேற தேசத்து மக்களுக்கோ அல்லது யூதர்களுக்கோ நான் அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கிரேக்கராகிய அந்நிய ஜனமாகிய உங்கள் மத்தியிலே தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார் அல்லவோ. எனது பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வியலை விட்டு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது என்பது எனது ஊழியத்தின் முத்திரை மோதிரமாய் இருக்கிறது. முத்திரையாய் இருக்கிறீர்கள், அடையாளமாய் இருக்கிறீர்கள், சாட்சியாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை கேபாவோ அப்பல்லோவோ அல்லது மற்ற எந்த சுவிசேஷ ஊழியர்களோ என்னை நியாயம் விசாரிக்க அவர்கள் சோதிப்பதற்கு திட்டம் பண்ணுவார்களே, ஆனால் நீங்களே எனக்கு சாட்சிகள். உங்கள் வாழ்க்கையே அவர்களுக்கு பதில் சொல்லும். நான் உங்களை உருவாக்கி இருக்கிறபடினாலே யூ கேனாட் பி ஃபேக், நீங்கள் பொய்யானவர்கள் அல்ல. மற்ற புற மதத்தினர்களும் மற்ற புற தெய்வீக காரியங்களிலே, ஆன்மீக காரியங்களிலே, மதம் சார்ந்த காரியங்களிலே, பிலாசபி தத்துவங்கள் சார்ந்த காரியங்களிலே செயல்படுகிற மற்ற குருக்கள் போலவோ, யூதர்களைப் போலவோ அல்லது மற்ற புற வேற அப்போஸ்தலர்களைப் போலவோ நான் செயல்படவில்லை. நான் நேரத்திற்கு நேரம் உணவருந்தி என்னுடைய சிஸ்டம் ஆஃப் லைஃப்ல நான் வாழவில்லை. புசிக்கவும் குடிக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லையா? எனக்கு விருப்பமான உணவுகளை நான் உண்டு ஒரு சுகபோகமான வாழ்க்கையிலே நான் வாழ்ந்திருக்கலாம் தான். நான் குறைவுபட்டேன் என்று அவர் இதற்கு முன் உள்ள அதிகாரங்களிலே அவர் எப்படி தன்னுடைய குறைவுகளை வர்ணித்திருந்தார் என்று நாம் படித்திருக்கிறோம். 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேற அப்போஸ்தலர்கள் எல்லோரும் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பும் கேபாவும் பேதுருவும் போல அவர்கள் எல்லோரும் திருமணம் செய்திருந்தார்களாம். திருமணம் செய்து அவர்களும் அந்த மனைவிமார்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான், தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான். ஆதலால் அவர்களை சகோதரி என்று அழைக்கிறான். மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? என்னுடைய கம்ஃபர்டபுள் லைஃபை வாழ்வதற்கு யார் தடை செய்யக்கூடும்? அதே போல அவர்கள் எல்லோரும் ஊழியம் செய்வதனாலே உண்டாகக்கூடிய விளைச்சலினாலே
வருமானத்தினாலே வாழ்கிறார்கள். நாங்களோ எங்களை குறித்த பாரம் உங்கள் மேல் இல்லாமல் இருக்கும்படி கைத்தொழில் செய்கிறோம். நானும் பர்னபாவும் எங்களுக்கான பிஸ்னஸை போகிற இடங்களிலெல்லாம் செய்து அந்த பணத்தை கொண்டு எங்களுடைய பயணச் செலவுக்காகிலும் சுவிசேஷ ஊழியத்திற்காகவும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். எவன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? தண்டு என்பது மிலிட்ரி கேம்ப், மிலிட்ரி அந்த குரூப்பு, அந்த ஒவ்வொரு பட்டாலியன் என்று சொல்லக்கூடிய அந்த 100க்கு அதிபதிகளுக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குரூப்பாக இருக்கும். அந்த குரூப்பிலே இருப்பவர்களுக்கு அந்த பணியை செய்வதனாலே அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதைத்தான் இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். நான் ஒரு காரியத்தை வேலையை செய்வேனானால் அதற்காக சம்பளம் கிடைக்கும். ஆனால் நான் செலவழித்து இந்த பணியை செய்கிறேன். ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினாலோ அல்லது அங்கே வேலை செய்தாலோ அவனுக்கு கனியை புசிக்க கிடைக்கும். மந்தையை மேய்க்கிறவனாய் இருந்தாலும் கூட கூலி கொடுக்கப்பட்டாலும் அவன் அந்த மந்தையின் பாலை எடுத்து சாப்பிடலாம். இப்படி பலன்கள் மிகுந்த, அதாவது எந்த ஒரு பணி செய்யப்பட்டாலும் அந்த பணியினாலே உண்டாகக்கூடிய பலன்களும் உண்டு, உத்தியோகமும் உண்டு, அதாவது ஊதியமும் உண்டு. ஆனால் நாங்களோ எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் பணி செய்கிறோம். எங்களையே பணயம் வைத்து பணி செய்கிறோம். இவைகளெல்லாம் மனித வழக்கம்தானே. நியாயப்பிரமாணமும் இப்படித்தானே சொல்லுகிறது. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காக கவலையா இருக்கிறார்? அவர் சொல்லுவதெல்லாம் மனிதனுக்காகத்தானே. போரடிக்கிற மாடு என்பது மிகுந்த தானியங்களை தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, எஜமானுக்கு கொடுக்கத்தக்கதாக இடைவிடாமல் மாடு போரடிக்கும். ஆனால் அதற்கு பசி உண்டானால் தான் போரடித்து கொண்டிருக்கிற நெல்லையும் புல்லையும் சேர்த்து, அந்த வைக்கோலையும் சேர்த்து உண்ணும். அதை எஜமான் கண்டிக்க மாட்டான். எஜமான் மிக இரக்கமுள்ளவர் என்பதையும் இங்கே காட்டுகிறது. ஆனால் நாங்களோ உங்களுக்கு ஊழியம் செய்ததினாலே உங்களிடத்திலிருந்து எந்த நற்பலனையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நீங்களும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. ஏன் தேவன் இதெல்லாம் இப்படி வைத்திருக்கிறார் என்றால், போரடிக்கிறவனோ, மந்தையை காக்கிறவனோ, தண்டிலே சேவகம் செய்கிறவனோ தனக்கான பங்கை அடைவேன் என்ற நம்பிக்கையோடு போரடிக்கிறான், வேலை செய்கிறான். அதுவே அவன் விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு அந்த பணியை செய்து முடிப்பதற்கு உந்து சக்தியாக இருக்கிறது. நாங்களோ பரலோக ஞான விதைகளை உங்கள் மத்தியில் விதைத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஒரு பழத்தையோ ஒரு அப்பளத்தையோ ஒரு தேங்காயவோ நான் உண்டால் அது பெரிய காரியமா? ஞான நன்மைகளை எங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட நீங்கள் சரீர நன்மைகளை எங்களுக்கு கொடுக்க கூடாதா என்று யூதர்களும் கிரேக்கர்களும் மெஜிஷியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மந்திரவாதிகளும் தங்கள் பணிக்கேற்ற ஊதியத்தையும் பலன்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா? ஆனால் சுவிசேஷம் முழுமையாய் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் வராதிருக்கும்படியாக நான் இப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்கள் மேல் செலுத்துவதில்லை. எல்லா பாடுகளையும் நாங்களே படுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்கிறான் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்கள் பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தின் நிமித்தம் விளைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அநேக வேளைகளில் ஊழியக்காரர்களை கையேந்துபவர்களாக நினைப்பது மிக தவறு. அவர்கள் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்களானால், பொருள் ஈட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பார்களானால் அவர்களால் செய்ய முடியும். ஆனால் தேவன் அவர்களை தடுத்திருப்பார், செய்யக்கூடாது என்று எச்சரித்திருப்பார். ஆதலால் அவர்கள் சொற்ப பணத்திலே தேவ ஊழியத்தை நிறைவாய் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். லேவியர்களை இப்படி மற்ற கோத்திரத்தார்கள் கைவிட்டதினாலே லேவியர்கள் சிதறி தங்கள் பொறுப்பை தங்களுடைய பொருளாதாரத்திற்காக வேற வேலைகளை செய்வதற்காக விக்கிரக ஆராதனை வரைக்கும் துணிந்து நுழைந்தார்கள். அவர்களுக்கு நிலங்களும் காணியாட்சிகளும் இல்லாதிருந்தபடினாலே சிதறி எங்கும் திரிந்து தேவனுக்கென்று செய்ய வேண்டிய ஆராதனை பணிகளை உலகமெங்கிலும் பணத்திற்காக அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இந்த இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்து மக்கள் தள்ளினார்கள். ஆதலால் தேவனை விட்டு எங்கெல்லாம் ஊழியர்களை கவனக்குறைவாக நடத்துகிறார்களோ, அவர்களுக்கு கவனிப்பாரற்று போகிறதோ அங்கே சாபம் உண்டாகும். தேவனுடைய வெளிப்பாடு குறைந்து போகும், தேவனுடைய பிரசன்னம் குறைந்து போகும். அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். பல வேளைகளிலே பொல்லாத, அதாவது அவலாசை நிறைந்த ஊழியர்களும் நம்மளே சுத்தி வரலாம். ஆனால் அதற்காக எல்லோரையும் வெறுத்து ஒதுக்கும் போது களைகளோடு நல்மணிகளையும் பிடுங்குவது போல நாம் பிடுங்கி விடுகிறோம். ஆதலால் நாம் ஊழியர்களை எந்த அளவு கனப்படுத்த வேண்டும், நம்மளால் இயன்ற அளவு அவர்களை கனப்படுத்த வேண்டும். அவர்களுக்கென்று எதை செய்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யும் போது கிறிஸ்து அதற்கென பலனை தருவார். இதை
தமது சுவிசேஷ ஊழியங்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் பல முறை கூறியிருக்கிறார். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அவைகளுடைய பலனை திருப்பிச் செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது விசுவாசிகள் செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் எப்படி போதகர்களும் எப்படி ஊழியக்காரர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னை திருஷ்டாந்தப்படுத்தி அங்கே வைக்கிறார். அப்படி இருந்தும் இத்தனை வாய்ப்புகள் இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கலும் எனக்கு சாகிறது நலமாயிருக்கும். நான் டிமாண்ட் பண்ணி பயமுறுத்தி உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதை விட நான் செத்து போறது நல்லது என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனத்திலே சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்காத்திருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகுவது உண்மைதான். ஆனால் பிழைப்புக்காக சுவிசேஷத்தை செய்யக்கூடாது. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் பிரசங்கிக்கலாம். ஆனால் பணம் ஈட்டும் பொருளோடு நான் பிரசங்கிப்பது தவறு. என்னுடைய மேன்மை பாராட்டல் எப்பொழுதுமே சிலுவையை நோக்கிதான் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை நோக்கிதான் இருக்க வேண்டும். அது என் மேல் விழுந்த கடமை. அதை நான் பொருள் ஈட்டும் பணியாக பயன்படுத்தக்கூடாது. அழகான ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். யார் யார் வாழ்வினில் சிலுவையை கண்டீரோ சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ என்று சொல்லி உள்ள பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சிலுவை என்பது மன்னிப்பு, அன்பு, கிருபையின் அடையாளம். தேவன் பாடுகளை சுமந்து மனிதனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தந்தார். அதை உணர்ந்த ஒவ்வொரு மனிதனும் அந்த சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டி சிலுவையின் நிமித்தம் தானும் பாடுகளை அனுபவித்து பிறருக்கு அந்த சிலுவையினால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறவனாக காணப்படுவான். அப்படி சிலுவையின் மேன்மையை உணர்ந்த ஒவ்வொருவனும் சிலுவைக்காக பணி செய்வான். அதை நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. அதாவது இந்த பூமியிலே கிடைக்க கொடுக்கிற தேங்காய், மாங்காய், காசு, காணிக்கை இவைகளை அவர் சொல்லாமல் பரலோக மேன்மையிலே கிடைக்க போகிற நித்திய ஜீவனின் பலனையும் தேவன் தனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கிரீடத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனக்கு பலன் உண்டோ இல்லையோ, என்னுடைய கரத்திலே தேவன் இந்த உக்ரான உத்தியோகத்தை தந்திருக்கிறார். இது எனக்கு அப்பாயிண்டட் ஜாப். இந்த வேலையை நான் உற்சாகமாக செய்கிறேனோ இல்லையோ, எனக்கு கொடுக்கப்பட்டதன் நிமித்தம் அதை நான் முழுமையாய் செய்து முடிக்க வேண்டும். ஆதலால் அந்த சுவிசேஷ ஊழியத்தின் வளர்ச்சியை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் ஆடம்பரமாக செலவழிக்காமல் உங்களுக்குள்ளாக அந்த சுவிசேஷத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதே எனக்கு உண்டாயிருக்கிற பலன். சுவிசேஷத்தினால இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இன்மைக்குரிய பலங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் செயல்படாமல் நீங்கள் முழுவதுமாக பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்களாய் மாற வேண்டும் என்பதில் ஒரே நோக்கத்திற்காக நான் யாருக்கும் அடிமைப்படாதிருந்தும் என்னை நானே அடிமைப்படுத்துகிறேன். அநேக ஜனங்கள் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் என்னை நானே அவர்களுக்கு இணையாக மாற்றிக்கொள்கிறேன். யூதர்களை ஆயத்தப்படுத்தும்படி யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆயத்தப்படுத்துவது போல என்றால் பரிசேயர்களுக்கு பரிசேயர்களைப் போலவும் சதுசேயர்கள் புரிந்து கொள்வதற்காக சதுசேயர்களைப் போலவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவதற்கும் இன்னும் நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளானவனாய் இருக்கிறேன் என்றால் கிரேக்கர்களுக்கும் அந்நியமற்ற புறஜாதிகளுக்கும் அவர்களைப் போல நான் வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவுக்கு